காளியண்ணனுக்கு தான் கிரெடிட். காளியண்ணன் வினோதினி மேம்க்கு தான். ஏன்னா நம்ம எதுவும் சொல்லல, நம்ம சொன்னோம் இது ஓல்டு கெட்டப்னு அவங்க நடிச்சுட்டாங்க, அதுவும் தெரியும். பட் டப்பிங்ல வந்துட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த யங் போர்ஷனை முடிச்சிட்டாங்க. அவங்க முடிச்சுட்டு தான் வந்து ஓல்டு தனியா பண்ணிக்கலாம், சின்ன வாய்ஸஸ் இருந்தா கூட எங்க எல்லாமே முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஓல்டு கம்ப்ளீட்டா வேற ஒன்று பண்ணாரு. பயங்கரமான ஒரு சேஞ்ச் அவர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது மியூசிக் டைரக்டர் தான் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். எடிட்லாம் முடிச்சுட்டு அமைச்சோம். அவர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ராஜா என்ன பயங்கரமா டப் பண்ணியிருக்காங்க, நான் உண்மைக்கு மிரண்டேன். ரெண்டு பேருமே டப்பிங் பயங்கரமா பின்னிட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட். நம்ம நடிக்கிறோம், நடிச்சதோட போறோம்னு இல்லாம அதை இன்னும் டப்பிங்ல அதை மெருகேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கரகரப்பான குரல்ல பேசியிருப்பாரு. ரொம்ப புரோக்கனா பேசியிருப்பாரு. அந்த ஒரு எனர்ஜியே இருக்காது அந்த வாய்ஸ்லயே. நீங்க பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியே இருக்காது. நான் ரமேஷ் வந்திருக்கேன் அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே அந்த கேரக்டர் பயங்கரமா எலிவேட் பண்ணுச்சு. ஸோ அவங்க நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, இதுக்கு எஃபர்ட் போடுங்க, அதெல்லாம் வேணாம். டேக்க போட்டா அவங்களே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ரெண்டு பேருமே வந்து பயங்கர சீசன்ட் ஆயிட்டாங்க. பயங்கர எக்ஸ்ட்ராடினரி ரெண்டு பேருமே. காளியண்ணா பயங்கரமான ஒரு கேரக்டர், அவர் ஒரு ஆர்டிஸ்ட். வினோதினி மேமும் பயங்கரமான. ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட டேலண்ட்ஸுக்கு இன்னும் நிறைய ரோல்ஸ் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா பயங்கரமான டேலண்ட், எங்கேயோ போகணும் அவங்க. இன்னும் ஆல்ரெடி அந்த பொசிஷன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மர்ஸ். நம்ம மலையாளம்லாம் கம்பேர் பண்றோம் நிறைய பேரை. ஸோ அதுக்கு ஈக்குவலான டேலண்ட்ஸ் இங்கேயே எவ்வளோ பேர் இருக்காங்க.